ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவி ஓன் மணி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு ட்ரேடிங் கான்செப்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்துட்டு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் வந்துட்டு ஜாயின் பண்ணி ஆன் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டுலாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பெஸ்ட்டான ஒரு அப்ளிகேஷன் வந்துட்டு நம்ம சேனலில் வந்துட்டு கொண்டு வந்திருக்கோம். இப்போ வாங்க வீடியோவில் போய்ட்டு உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஆப்புக்கான லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்புக்கான எல்லா டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ரீசார்ஜ் அண்ட் வித்ட்ரால் எல்லாமே நீங்களே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நம்மளோட சேனல் வந்துட்டு இதுதான் பவி ஆன் மணி அப்படின்னு நீங்கள் டெலிகிராமில் போய்ட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட பேஜ் வந்துட்டு வந்துடும். நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதில் எல்லா அப்டேட்டுமே நான் கொடுப்பேன். தென் இந்த ஆப்பில் நான் ஒரு 2 டைம் வந்துட்டு பேமெண்ட் வந்துட்டு எடுத்திருக்கேன். ஸோ அதோட ப்ரூஃப் வந்துட்டு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ஆப்பில் நான் ஜாயின் பண்ணி 1 வீக் ஆகுது. அந்த 1 வீக்கும் நான் வந்துட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு பேமெண்ட்லாம் கரெக்டாக வருதா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வீடியோ ரெடி பண்ணி போட்டிருக்கேன். ஸோ ஓகேங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், 2 டைம் வந்துட்டு வித்ட்ரால் போட்டிருக்கேன். 900 வித்ட்ரால் பண்ணியிருக்கேன். டேக்ஸ் போக 855 ரூபா ஆடாயிருக்கு. பாருங்கள், 2 பேமெண்ட். பாருங்கள், எனக்கு நார்மல் மெசேஜும் வந்திருக்கு. அதோட ப்ரூஃபும் வந்துட்டு நான் டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கேன். இதுதான் என்னோட ஐடி. இந்த ஐடிக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி வந்துட்டு உங்களோட டவுட்டை வந்துட்டு கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது வந்துட்டு ஒரு ட்ரேடிங் கான்செப்ட்டு. இதில் நான் 30K இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த பட்ஜெட் ஓகேவா இருக்கிறதுனால நான் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஓகேவா இருக்கிற அமௌண்ட்டை நீங்கள் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் ஸ்டார்டிங் இன்வெஸ்ட் பண்ணி வந்துட்டு 3K வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எல்லாரும் ஒன்று நினச்சிக்கிறீங்க, இதில் ட்ரேடிங் கான்செப்ட் அப்படின்னாக்கா நம்ம பர்சனலாக ட்ரேடிங் பண்ணணுமா அப்படின்லாம் கேட்குறீங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம ஜஸ்ட் ஒரு நார்மலாக ஒரு வெப்சைட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இதில் ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். வீக்கெண்ட் நமக்கு பேமெண்ட் வந்துட்டு கொடுத்துருவாங்க. நம்ம வித்ட்ரால் பண்ணிக்கலாம். நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதை பொறுத்து அதுலேருந்து ஒரு 3% கமிஷன் நமக்கு வந்துட்டு கிடைக்குது. ஸோ அதை வந்துட்டு வீக்கெண்ட் நம்ம வித்ட்ரால் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னாக்கா, நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுமே ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இப்போ 3000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அதுலேருந்து உங்களுக்கு 13% வீக்கெண்ட் வந்துட்டு உங்களுக்கு கமிஷனாக வந்துட்டு ஆட் ஆகிடும். 3% அப்படின்னாக்கா 390 அமௌண்ட் வந்துட்டு உங்களோட வாலெட்டில் சண்டே வந்துட்டு அடையும் நீங்கள் வித்ட்ரால் பண்ணிக்கலாம். 3 மந்த் கொடுத்துருக்காங்க. அந்த 3 மந்த் கழித்து நம்ம வந்துட்டு இந்த அமௌண்ட்டை ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். நம்ம வாலெட்டில் ஆட் பண்ணிடுவாங்க. நம்ம வித்ட்ரால் பண்ணிக்கலாம். இல்லை 1 மந்த் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னோட அமௌண்ட் எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னாலும் அந்த அமௌண்ட்டையுமே ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இந்த வெப்சைட்டுக்கான எல்லா ப்ரூஃபும் உங்களுக்கு நான் பர்சனலாக ஷேர் பண்ணுறேன். அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு கஸ்டமர் சர்வீஸை கான்டாக்ட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் நமக்கு ஒரு 2 டைப்பான இன்கம் வந்துட்டு கிடைக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னாக்கா, நம்ம ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். அதுலேருந்து ஒரு கமிஷன் கிடைக்குது. நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னாக்கா, நம்ம ரெஃபரல் பண்ணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். என்னால் ரெஃபரல்லாம் பண்ண முடியாது. ஜஸ்ட் நான் செல்ஃபாக ஏர்ன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட்டை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் இந்த வெப்சைட்டில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ரெஃபரல் கொடுக்க முடியும். ஸ்டார்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு இதில் 3000 கொடுத்துருக்காங்க. 3000 நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு வீக்கெண்ட் வந்துட்டு நமக்கு 13% வந்துட்டு கமிஷனாக வந்துட்டு சண்டே வந்துட்டு நமக்கு அமௌண்ட் ஆட் ஆகிடும். நம்ம வித்ட்ரால் பண்ணிக்கலாம். டோட்டலாக 10 வாரம் நமக்கு வந்துட்டு அமௌண்ட் வீக்கெண்ட் ஆட் ஆகும். அந்த 10 வாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டையும் நமக்கு ரீஃபண்ட் பண்ணிடுறாங்க. நம்ம அந்த 10 வாரத்துக்குள்ளேயே 3900 ரூபா வந்துட்டு எடுத்துடுறோம். ஸோ இதுவே நமக்கு ஒரு ப்ராஃபிட்டு. ப்ளஸ் நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 3000 வந்துட்டு கிடச்சிருது. ஓகேவா? டோட்டலாக நம்ம 6900 ரூபா ஏர்ன் பண்ணிடுறோம் அந்த 10 வாரம். செகண்ட் பிளானோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 5000 கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து 13% கமிஷன் நமக்கு வீக்கெண்ட் வந்துட்டு ஆட் ஆகும். அதுவுமே 10 வாரம் கொடுத்துருக்காங்க. தேர்ட் பிளான் வந்துட்டு 10,000 கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நமக்கு 13% கமிஷன் வந்துட்டு வீக்கெண்ட் ஆட் ஆகுது. அதுவுமே 10 வாரம் கொடுத்துருக்காங்க. இதில் டோட்டலாக நம்ம 13,000 வந்துட்டு ஏர்ன் பண்ணிப்போம். அந்த 10 வாரம் முடிச்சதுக்கப்புறம் நமக்கு இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு 6 பிளான் கொடுத்துருக்காங்க. இந்த 6 பிளானுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்லாம் கிடையாது. உங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 மந்த் யூஸ் பண்ணிவிட்டு என்னோட அமௌண்ட் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட உங்களோட பிரின்சிபல் அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இவ்வளோ தான் இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரெஃபரல் பண்ணீங்க அப்படின்னாக்கா அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதை பொறுத்து உங்களுக்கு அதுலேருந்து ஒரு 10% கமிஷனாக கொஞ்சம் கொடுக்குறாங்க. அதை எப்போ வேணாலும் நீங்கள் வித்ட்ரால் பண்ணிக்கலாம். சண்டே தான் வித்ட்ரால் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. இன்வெஸ்ட் பண்ணி பிளானை ஆக்டிவ் பண்ணாலே போதும், உங்களுக்கு வாலெட்டில் ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் நிறைய பேர் கேட்குறீங்க, எப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இந்த ஆப்பில் அப்படின்ட்டு கேட்குறீங்க. நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த எல்லா இடத்துலையுமே 0 பேலன்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்லேயே உங்களுக்கு அமௌண்ட் வந்துட்டு ஷோ ஆகும். லெஃப்ட் சைடில் 3 கோடு மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. வேலெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. டெபாசிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டுக்கான கம்பெனி அக்கௌண்ட் டீட்டெயில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கொடுத்து நீங்கள் வந்துட்டு பேமெண்ட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அவங்களோட QR கோட் கொடுத்துருக்காங்க. இதை ஜஸ்ட் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். பேமெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, கரெக்டாக வந்துட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் பண்ணிவிட்டு அதையும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. மை ஐடி அப்படின்னாக்கா உங்களோட ஐடி தான்.
ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு ஐடி குடுப்பாங்க. ஸோ அந்த ஐடி அண்ட் உங்க நேம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஆட் ஆயிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இந்த இடத்துல வந்துட்டு யூடிஆர் கோட் வந்துட்டு என்டர் பண்ணணும். யூடிஆர் கோடுங்கிறது நார்மலா எல்லா ஆப்ஸ்லயுமே நம்ம போடுறது தான். சேம் அதே மாரி இதுலயும் யூடிஆர் கோட் குடுத்துட்டு, பேமெண்ட் பண்ண அந்த ஸ்லிப்ப இந்த இடத்துல வந்துட்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. டைரக்ட்டா உங்களோட பிக்சர் பேஜ் போயிடும். ஸோ அதில போயிட்டு பேமெண்ட் பண்ண ப்ரூஃப் வந்துட்டு இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிட்டு எவ்வளோ அமௌண்ட் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணீங்களோ, இப்போ 3K அப்படின்னாக்கா, அந்த 3Kவே என்டர் பண்ணிட்டு சென்ட் ஆப்ஷன் குடுத்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு 10 நிமிஷத்துலயே அவங்க வெரிஃபை பண்ணிட்டு அமௌண்ட்ட வாலெட்ல ஆட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? கரெக்ட்டா வந்துட்டு ஸ்கிப் பண்ணாம நான் சொல்றத வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் இந்த மெத்தடு. நெக்ஸ்ட்டு உங்க வாலெட்ல அமௌண்ட் வந்துட்டு ஆட் ஆயிடும். அதுக்கப்புறம் ஐடியா ஆக்டிவ் பண்ணிக்கணும். ஆக்டிவேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா செகண்டா அத கிளிக் பண்ணிக்கோங்க. இத கிளிக் பண்ணும்போது, உங்க வாலெட்ல எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ, ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு மென்ஷன் ஆகும். ஆக்டிவேட் ஐடினா உங்களோட ஐடி தான். ஸோ அந்த ஐடிய என்டர் பண்ணிட்டு, உங்களோட நேம், அந்த பிளானுக்கான அமௌண்ட் இப்போ 3000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்கா, அந்த 3000 என்டர் பண்ணிட்டு ஆக்டிவ்னு குடுத்தீங்க அப்படின்னாக்கா, 1 செகண்ட்லயே உங்களுக்கு ஐடி வந்துட்டு ஆக்டிவ் ஆயிடும். சிம்பிள் இவ்வளோ தான். நீங்க பேமெண்ட் பண்ண போறீங்க. அந்த ப்ரூஃப வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு ஷேர் பண்ண போறீங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களோட ஐடி ஆக்டிவ் பண்ண போறீங்க. நெக்ஸ்ட் நீங்க ரெஃபரல் பண்ணியும் ஏர்ன் பண்ணிக்க முடியும். இப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னாக்கா, லாஸ்ட்டா ஒரு ஆப்ஷன் இருக்கு. இத காப்பி பண்ணிக்கோங்க. இது உங்களோட லிங்க். உங்க லிங்க்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இல்ல சோசியல் மீடியாலாம் யூஸ் பண்றீங்க அப்படின்னாக்கா, அதுலயுமே ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட லிங்க்லேருந்து ஜாயின் பண்ணி அவங்க இதே மாரி ஃபாலோ பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு 10% கமிஷன் கிடைக்குது. உங்க ஃப்ரெண்ட்ஸ் 3000 இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னாக்கா, அதுலேருந்து 10% கமிஷன் உங்களுக்கு கிடைக்குது. அவங்க 5000 இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னாக்கா, அதுலேருந்து உங்களுக்கு 10% கமிஷன் கிடைக்கும். ஸோ இன்வெஸ்ட் பண்றத பொறுத்து உங்களுக்கு கமிஷன் கிடைக்குது. ஐடி ஆக்டிவ் பண்ணதுக்கு அப்புறம் இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு அமௌண்ட் வந்துட்டு ஆட் ஆயிடும். டோட்டல் இன்கம் அப்படின்னாக்கா, நம்போ ஐடி ஆக்டிவ் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு ஆட் ஆகுற அமௌண்ட் வந்துட்டு இதில தான் ஆட் ஆகும். டோட்டல் இன்கம். வாலெட் அமௌண்ட் அப்படின்னாக்கா, அவைலபிள் பேலன்ஸ் தான் இந்த வாலெட்ல இருக்கிற அமௌண்ட். இப்போதைக்கு எனக்கு வாலெட்ல இல்ல. ஆல்ரெடி நான் 2 டைம் வித்ட்ரால் பண்ணேன். அதையுமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டே ப்ரூஃப் எல்லாம் ஷேர் பண்ணிட்டேன். எனக்கு இந்த சண்டே வந்துட்டு எனக்குமே அமௌண்ட் வந்துட்டு ஆட் ஆயிடும். நான் அதையுமே நெக்ஸ்ட் வித்ட்ரால் பண்ணிடுவேன். மை பிளான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அத கிளிக் பண்ணிக்கோங்க. இதில வந்துட்டு நம்ம பிளான் ஆக்டிவ் பண்ண டேட் வந்துட்டு மென்ஷன் ஆகும் பாருங்க. இப்போ 30K இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் டோட்டலா எவ்வளோ இன்கம் எடுத்திருக்கேன் அப்படின்னா, ரூ. 1800 எடுத்திருக்கேன். வீக்கெண்ட் எனக்கு ரூ. 900 போல அமௌண்ட் ஆட் ஆகும். இன்னும் எத்தனை வாரம் ஆட் ஆகும்னா 8 வாரம். டோட்டலா 10 வாரம் நமக்கு ஆட் ஆகும். அதில 2 வாரம் எனக்கு அமௌண்ட் வந்துட்டு ஆட் ஆயிடுச்சு. நான் வித்ட்ரால் போட்டுட்டேன். இப்போ பேலன்ஸ் வந்துட்டு 8 வாரம் இருக்கு. அந்த 8 வாரம் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அமௌண்ட் ஆட் ஆயிடும். நான் வித்ட்ரால் பண்ணிப்பேன். இப்போ எல்லா டீட்டெயிலையும் பார்த்தாச்சு. எப்படி நம்ம பேங்க் டீட்டெயில் ஃபில் பண்ணுறது அப்படின்னாக்கா, அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னாக்கா, அப்டேட் ப்ரொஃபைல் இருக்கா? அத கிளிக் பண்ணி இந்த இடத்துல உங்களோட ஐடி, ஜாயினிங் டேட், உங்களோட மொபைல் நம்பர் எல்லாமே இந்த இடத்துல ஷோ ஆகும். இமெயில் ஐடி வரையும் அது ஆட்டோமேட்டிக்கா ஆல்ரெடி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணும்போதே குடுத்துருப்போம். இந்த அக்கவுண்ட் நம்பர் அப்படிங்கிற பேஜ்ல இருந்து நம்ம அகைன் வந்துட்டு ஆட் பண்ற மாரி இருக்கும். அக்கவுண்ட் நம்பர் வந்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. உங்களோட நேம், ஐஎஃப்எஸ்சி கோடு, பேங்க் நேம், பிரான்ச் நேம், ஜிபே நம்பர், ஃபோன்பே நம்பர்லாம் விட்டுடுங்க. ஸ்கிப் பண்ணிக்கோங்க. யுபிஐ ஐடி மட்டும் கரெக்ட்டா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆதார் கார்டு, பான் கார்டு இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஜிபே, ஃபோன்பே, ஆதார் கார்டு, பான் கார்டு இந்த 4த்தையும் நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க அப்டேட் குடுத்தீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு அப்டேட் ஆயிடும். அந்த ஐடிக்கு உங்களுக்கு அமௌண்ட் வந்துட்டு ரிசீவ் ஆயிடும். ஓகேவா? பாருங்க இந்த வீக்குக்கான அமௌண்ட் வந்துட்டு ஆட் ஆயிடுச்சு. இப்போ என்னோட வாலெட்ல டோட்டலா ரூ. 2700 ஆட் ஆயிருக்கு. இது டோட்டல் இன்கம். இப்போ வாலெட்ல 900 வந்துட்டு ஆட் ஆயிடுச்சு. இப்போ நான் லைவா வித்ட்ரால் பண்ணி காட்டுறேன். இப்போ இன்னும் பேலன்ஸ் 7 வாரம் எனக்கு அமௌண்ட் வந்துட்டு ஆட் ஆகும். 10 வாரம் டோட்டலா நமக்கு வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு வீக்கெண்ட் வந்துட்டு ஆட் ஆகும். லைவா வித்ட்ரால் பண்ணி காட்டுறேன் பாருங்க. வித்ட்ரால் ஆப்ஷன கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வாலெட்ல 900 இருக்கு. இப்போ அமௌண்ட் வந்துட்டு என்டர் பண்ணிக்கலாம். இப்போ டாக்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆயிடுது பாருங்க. ரூ. 45 போக ரூ. 855 நம்மளோட பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வந்துட்டு ஆட் ஆகும். இப்போ வித்ட்ரால் ஆப்ஷன கிளிக் பண்ணிக்கலாம். 24 ஹவர்ஸ்க்குள்ள எனக்கு பேங்க்குக்கு வந்துட்டு ரிசீவ் ஆயிடும். வித்ட்ரால் ரிக்வெஸ்ட் சக்சஸ்ஃபுல் அப்படின்ட்டு வந்துருச்சு. இப்போ டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரிய செக் பண்ணிக்கலாம். பாருங்க 17ஆம் தேதி நான் வந்துட்டு இப்போ வித்ட்ரால் போட்டிருக்கேன். இன்னைக்கான டைம் 900 வந்துட்டு இருக்கு. டாக்ஸ் போக எனக்கு ரூ. 855 ஆட் ஆயிடும். பாருங்க வித்ட்ரால் ரிக்வெஸ்ட் ஆயிடுச்சு. ரூ. 855 எனக்கு அக்கவுண்ட்டுக்கு ரிசீவ் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ லைவ் ப்ரூஃப் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நம்ம இந்த ஆப்புக்கான ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம். இந்த ஆப் நல்லா போகிறதுனால இன்னொரு வீடியோ நான் ரெடி பண்ணி இப்போ போடுறேன். ஓகேவா? ஸோ காய்ஸ் நீங்கள் யாராவது வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கீங்க இந்த ஆப்பில் ஜாயின் பண்ண அப்படின்னு நினச்சிங்கனாக்கா என்ன வந்துட்டு டெலிகிராம் இல்லைனா இன்ஸ்டாகிராமில் கான்டாக்ட் பண்ணி லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்டில் கொடுத்துருக்கு. ஸோ அதில் வந்துட்டு ஜாயின் பண்ணி நீங்கள் மெசேஜ் பண்ணி கிளியர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.